Subscribe to my channel. And also press this bell icon. இருளை அகற்றி ஒளியை கொடுப்பார் என் குருநாதர் சத்குரு ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகள். அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம். ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் 8ஆம் அத்தியாயம். நேற்றைய தொடர்ச்சி. சுவாமிகள் ஜோசியத்தில் நிபுணர். அவருடன் நெருங்கி பழகும் அந்த கலையில் ஆர்வமுள்ள பக்தர் ஒருவர் சுவாமிகளிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதக நகலை காட்டி அதற்கு குரு பலன் இல்லை என்றும் அந்த பெண்ணிற்கு வயது 37 ஆகிவிட்டதால் குருவும் 3ஆம் தரம் எல்லா இடங்களிலும் வந்தும் விவாக பிராப்தி இல்லை என்றும் கூறினார். அதற்கு குருநாதர், இந்த 9 கிரகங்களுக்கு மேல் வேறு ஒன்று உள்ளது. குரு கிரகம் தகுந்த ஸ்தானத்தில் வந்தால்தான் குரு பலன் என்பது இல்லை. நடமாடும் குரு எப்போதும் அந்த குடும்பத்துடன் இருப்பதாகவும் காலமும் நேரமும் வந்தவுடன் தானே கல்யாணம் நடைபெறும் என்றும் கூறினார். அப்படியே திருமணமும் நடைபெற்றது. சுவாமிகள் இவ்வாறு தம் அருளால் நடத்தி தந்த கல்யாணங்கள் எத்தனையோ. ஏதோ ஒரு சில காரணங்களால் நடைபெற்ற கல்யாணங்கள் சுவாமியை பிரார்த்தித்து கொண்டதின் பேரில் விக்னமின்றி விரைவில் நடைபெறும். கல்யாணமான கையோடு தம்பதிகள் குருதேவர் சன்னதிக்கு வந்து பிரார்த்தனையை முடித்துக்கொண்டு சுவாமிகளிடம் ஆசீர்வாதம் பெற்று செல்வார்கள். இன்றும் தீப ஜோதி எடுக்கும் கன்னி பெண்களுக்கு விரைவிலேயே திருமணம் நடக்கும் என்பது பக்தர்களின் அனுபவம். மிக உற்சாகத்துடன் குறுகிய காலத்தில் நெருங்கிய பக்தர்களுக்கு அனுகிரகமாக சுவாமிகள் தப்போவனத்தில் ஒரு பெரிய கல்யாண கூடம் கட்டுவித்தார். எவ்வளவோ பக்தர்களின் குடும்பத்தில் தாமும் இணையற்ற துணையாக இருந்து அவர்களுக்கு நடக்க வேண்டிய லௌகீக விருப்பங்களையும் விக்னமின்றி பூர்த்தி செய்து பக்தி ஞான வைராகியங்கள் அருளும் சத்குருவாயும் காக்கும் கடவுளாகவும் இருந்திருக்கிறார், இன்றும் இருக்கிறார். அன்னதாதா என்ற சொல் நமது சுவாமிகளுக்கே பொருந்தும். பசியால் பக்தர்கள் வாட இந்த பரமன் பார்க்க மாட்டார். பசிக்கும் போது உணவு அளிப்பதை போன்று வேறு ஏதும் இன்பம் தராது என்பது உலகறிந்த உண்மை. பசியால் அலையும் பிராணனை அன்னமும் நீருமே சாந்தி அடைய செய்யும். மேலும் அன்னதானத்தில் தான் போதும் என்ற நிறைவுணர்ச்சி ஏற்படுகிறது. அதனால்தான் 32 தர்மங்களில் தலை சிறந்ததாக அன்னதானம் கருதப்படுகிறது. ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வதில் சித்த புருஷர்களுக்கு அளவில்லாத ஆனந்தம் ஏற்படுகிறது என்று கூறுவார்கள். சித்தேஸ்வரராகிய நமது குருநாதருக்கு அன்னதானத்தில் தனி ஈடுபாடு உண்டு. சித்தலிங்க மடத்திலும் தப்போவனத்திலும் நடக்கும் விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாம் அன்னதானத்துடன் நிறைவுறும். சமையல் எது எது எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் சாப்பிடுவர்களுக்கு களம் பார்த்து எப்படி பரிமாற வேண்டும் என்பதையும் சுவாமிகளே ஆசிரம நிர்வாகிகளுக்கு அழகாக சொல்லித் தருவது போல் இருக்கும். பக்தர்கள் சாப்பிடும்போது அவர்கள் இலை, அவர்கள் முகம் எப்படி இருக்கிறது என்பதை குருநாதர் தாமே நேரில் மேற்பார்வை விடுவார். சில சமயங்களில் தாமே இனிப்பு, பாயசம் போன்றவர்களை பரிமாற ஆரம்பித்து விடுவார். எச்சில் இலையை எடுப்பதற்கு சேவார்த்திகள் தயங்கக்கூடாது. அது அரிய கைங்கரியம் என்பதை அறிவுறுத்துமாறு தாமே பரபரவென்று இலைகளை எடுத்ததுண்டு. வந்தவர் யாராயினும் முதலில் பசி தாகம் தீர்த்து கொள்ள வேண்டும். அதன் பின் 1-2 நாட்களாவது தபோவனத்தில் அமைதியாக தங்கி செல்ல வேண்டும் என்பது சுவாமிகளின் விருப்பம். ஓய்வில் இருப்போம் என்று அவர் திருவாசகத்திற்கு லௌகீக சிந்தனைகளிலிருந்து மனம் ஓய்வு பெற்று பகவத் குணத்திலோ அல்லது சத்சங்கத்திலோ ஈடுபட வேண்டும் என்பதே. திடீரென்று வருபவர்களுக்கு அளிப்பதற்காக சுவாமிகளின் அறையில் நிறைய பழமும் தின்பண்டங்களும் எப்போதும் இருக்கும். எவ்வளவு பேர் வந்தாலும் சுவாமிகள் இருக்கும் இடத்தில் சாப்பாட்டிற்கு குறைவே இராது. பக்தைகள் அவரை அன்னபூர்ணேஸ்வரியாக அலங்காரம் செய்து அவரை அவ்வாறு தரிசித்து மனம் கழிப்பார்கள். சுவாமிகளின் கை அக்ஷய பாத்திரம்தான். 1960ஆம் ஆண்டு பங்குனி மாதம் 3ஆம் குருவாரம் வழக்கம் போல சிவ வடிவேல் உடையார் தமது நண்பர் வடிவேல் பிள்ளை அவர்களுடன் குருவார தரிசனத்திற்காக சித்தலிங்க மடம் சென்றிருக்கிறார். அவர் தம்முடைய அனுபவத்தை கூறுகிறார். தரிசனம் ஆன பிறகு பிரயாணத்திற்கு அனுமதி கோரும் குறிப்பாக சுவாமிகளின் திருவடிகளில் இருவரும் சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்கிறோம். குருநாதர் திருவேங்கடம் பிள்ளை என்ற அந்தரங்க பக்தரை அறிமுகப்படுத்திவிட்டு மூவரும் ஒன்றாகவே பிரசாதம் அருந்திய பின் கூட்டமாகவே செல்லலாம் என்று கூறுகிறார். ஏ மோசக்காரா என்று சுவாமிகள் பாசக்குரல் கொடுக்கிறார். தென்னை மரத்தின் பாதியில் இறங்கி வந்து கொண்டு இருந்த மோசக்காரா என்று அழைக்கப்படும் ரங்கநாதன் உள்ளூர் குடியானவ தொண்டர் அவர் தொப்பென்று குதித்து ஓடி வந்து வாய்ப்பொத்தி நிற்கிறார்.
உள்ளே போய் ஜீவரத்தினம் எவ்வளவு இருக்கிறது என்று பார்த்து வா என்கிறார் சுவாமிகள். அரிசிக்கு அவர் கொடுத்த அற்புத பெயர் ஜீவரத்தினம். ரங்கநாதர் அந்த அரிசி இருந்த டின்னையே வெளியே கொண்டு வந்து விடுகிறார். ஒரு முறத்தில் தலை குப்புற கொட்டுகிறார். அரைப்படி அரிசி, 5-6 மாவடு, 2-3 வாழைக்காய், முருங்கைக்காய், சிறிது பச்சை மிளகாய் போன்றவைகள் இருக்கின்றன. இது போதும், பெரியவரிடம் கொடுத்து சமையல் செய்ய சொல்லு, 10 மணிக்கெல்லாம் புறப்பட வேண்டும் என்று அன்பு கட்டளையிடுகிறார் சுவாமிகள். இந்த இடை நேரத்தில் தம்முடைய பழைய நினைவுகளில் பலவற்றை வேடிக்கையாகவும் கருத்தடக்கத்தோடும் சொல்லி எங்களை சிரிக்கவும் சிந்திக்கவும் தூண்டுகிறார். நேரம் போவதே தெரியவில்லை. மணி 9 இருக்கும். சுமார் 55 வயதுள்ள ஒரு கருத்த பெரியவர் பயபக்தியுடன் சுவாமிகளை அணுகி, ஆகாரம் ஆயத்தமாகிவிட்டது சுவாமி என்று சொல்கிறார். அதே சமயம் யாரோ ஒரு கிராம பெண் சுமார் 50-60 எண்ணிக்கை உள்ள நுனி வாழை இலை கட்டையும் ஒரு அலுமினிய செம்பு நிறைய தயிரையும் சுவாமிகள் எதிரே கொண்டு வந்து வைக்கிறாள். எங்கள் வீட்டு எருமை மாடு நல்லபடியாக போன புதன்கிழமையை கண்ணு போட்டுடுச்சுங்க. மாடு வேதனைப்பட்டப்போ சாமியாரை வீட்டு ஆம்பளை வேண்டிக்கிச்சாம். அந்த மாட்டு தயிர் தாங்க இது, ஆம்பளை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு என்று சொல்லிட்டு அந்த பெண் நகர்கிறது. சுவாமிகள் சிரித்து கொண்டே, வேண்டியதெல்லாம் வந்துவிட்டது, இன்னைக்கு நமக்கு வேண்டியதை பார்த்து கொள்வோமா என்றவாறு எழுகிறார். தெருவாசலில் ஒரு காக்கி நிற ஜீப் வந்து நிற்கிறது. 6-7 பேர் இறங்கி வருகிறார்கள். குருநாதரை நமஸ்காரம் செய்துவிட்டு கூறுகிறார்கள், நாங்கள் சென்னையிலிருந்து வருகிறோம் சுவாமி. அனைவரும் அரசு அலுவலர்கள். 1 மாதம் ஓய்வு எடுத்துக்கொண்டு இசை கருவிகளுடன் பல கிராமங்களுக்கு சென்று ஆத்திக பிரச்சாரம் செய்து கொண்டு வருகிறோம். சுவாமிகளை தரிசிக்க வேண்டும் என்ற எங்களின் நீண்ட நாள் ஆவல் இன்று பூர்த்தி பெற்றது எங்கள் பாக்கியம். திருவண்ணாமலைக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். ஆசி வழங்கி அனுமதி தர வேண்டும் சுவாமி என்றார்கள். சுவாமிகள் காலத்திற்கேற்ற நல்ல தொண்டு. பட்டினக்கரையில் உள்ளவர்கள் பட்டிக்காட்டுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று காந்தி வழியில் இது ஒரு ஒப்பற்ற பணி. தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். இவாளுக்கு எங்களை சுட்டி காட்டி, இங்கே உணவு ஏற்பாடு இருக்கிறது, நாமும் அவர்களோடு கலந்து கொள்வோம். வந்தவர்கள் கூறினார்கள், மதிய உணவுக்காக திருவண்ணாமலையில் அன்பர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சுவாமி. சுவாமி சொன்னார், கிளையில் தொங்கும் 2ஐ விட கையில் இருக்கும் ஒன்றே உயர்வு என்பார்களே, அது தெரியாதா? இன்னும் 2 மணி நேரம் காத்திருந்து சாப்பிடும் அந்த தடபுடல் சாப்பாட்டை விட உங்களுக்குவே காத்திருக்கும் இந்த எளிய உணவு ஏற்றதல்லவா? தயக்கம் வேண்டாம், கலந்து கொள்வோம். வந்தவர்களுக்கோ சுவாமிகளின் சொல்லை மறுக்க துணியவில்லை. அதே சமயத்தில் அந்த ஊர் ஆசிரியர்கள் 2-3 பேர் வேகமாக வந்து குருநாதரை நமஸ்கரிக்கிறார்கள். அவர்களை நோக்கி, இருப்பதை எடுத்து இருப்பவர்களுக்கெல்லாம் பரிமாறுவோமா என்கிறார் சுவாமிகள். சித்தன் சுவாமி என்று சொல்லிக்கொண்டே எங்கள் அனைவரும் அழைத்து போய் சாப்பிடும் இடத்தில் உட்கார வைத்து பரிமாறுகிறார்கள். அன்று காலையில் எங்கள் முன்னிலையில் எங்களுக்காக என்னென்ன பதார்த்தங்கள் கொடுத்து அனுப்பப்பட்டனவோ அவைகள்தான் எங்கள் உணவில் இடம்பெற்றிருந்தன. சாப்பிட்டு விட்டு கிணற்றடிக்கு வருகிறோம். 5-6 பேருக்கு மட்டுமே வரக்கூடிய அந்த அரிசி எப்படி 10-12 பேருக்கு மேல் உணவாக வளர்ந்தது என்கிற வியப்பு எனக்கு. சிறிது நேரத்திற்கெல்லாம் வெளியே ஒரு பஸ் வந்து நிற்கிறது. புதுமை மாறாத பூ மாலைகளுடன் ஒரு ஜோடி மணமக்களோடு 50-60 பேர் கோஷியாக இறங்குகிறார்கள். சந்தடி கேட்டு குருநாதர் தம் அறையை விட்டு வெளியே வருகிறார். மணமக்கள் இருவரும் திருவடிகளில் வணங்குகிறார்கள். குழுவின் தலைவராக ஒருவர் புஷ்பம், பழம் இவைகளை கொண்டு வந்து சமர்ப்பித்து விட்டு கூறுகிறார், நாங்கள் பன்ரோட்டி பக்கம் சுவாமி. இந்த மணப்பெண் என்னுடைய தங்கை மகள். ஒரு கால் மட்டும் கொஞ்சம் ஊனம். திருமணம் செய்து கொடுக்க எல்லா வசதிகளும் இருந்தும் திருமணம் செய்து கொள்ள எந்த மாப்பிள்ளையும் முன் வரவில்லை. சோர்ந்து போன நிலையில் சென்ற மார்கழி மாதம் சுவாமிகளிடம் தரிசனத்திற்காக பெண்ணை அழைத்து வந்து எங்கள் வேதனையெல்லாம் எடுத்து சொன்னேன். அப்போது சுவாமிகள் பெண்ணை கூர்ந்து பார்த்துவிட்டு, பாவம், ஊனம் உதாசீனப்படுத்துகிறது, கலக்க வேண்டாம், விரைவில் நடத்திவிட வேண்டும் என்று அருள்வாக்கு அளித்து பெண்ணிடம் பழப்பிரசாதமும் சுவாமி வழங்கினீர்கள். இதை கண்ட நான் மனதுக்குள்ளேயே ஒரு நேர்த்தி கடன் செய்து கொண்டேன். அதாவது சுவாமிகளின் திருவாக்குப்படி சித்திரைக்குள் அப்படி திருமணம் நடந்துவிட்டால் திருமணத்தன்று தாலி கட்டிய உடனேயே தம்பதிகளை சுவாமிகளின் சன்னதியில் கொண்டு வந்து நிறுத்துவது என்று. அதன்படி இன்று திருமணம் நடந்தேறியது. சுவாமிகள் மணமக்களை ஆசீர்வதித்து அனுப்பி வைக்க வேணும். குருநாதர், குழந்தை தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். திட நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நமது கடமையில் வெற்றி காண செய்திருக்கிறது. சரியான நேரத்தில் இங்கு வந்திருக்கிறோம்.
புது தம்பதிகளுக்கு இங்கே ஒரு விருந்து, சாதாரண விருந்து. நம்மோடு வந்திருக்கும் எல்லாருமே கலந்து கொள்வோம். குழு தலைவர் கூறுகிறார், மன்னிக்க வேண்டும் சுவாமி, எல்லாமே அங்கே தயாராக இருக்கிறது. நேர்த்திக்கடனை நிறைவேற்றும் துடிப்பில் தம்பதிகளுக்கு பால் பழம் கூட கொடுக்காமல் இங்கே அழைத்து வந்திருக்கிறேன். மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் காத்து கொண்டிருப்பார்கள். ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி வைக்க வேணும் சுவாமி. குருநாதர் கூறுகிறார், நீங்கள் போகும் வரை அவர்கள் காத்திருக்க முடியுமா? உங்கள் நேர்த்திக்கடனை பூர்த்தி செய்து கொண்டீர்கள். சுவாமிகளின் நேர்த்திக்கடனை தீர்த்து கொள்ள வேண்டாமா? திருமணமானவுடன் விருந்து கொடுப்பதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேனே. பசி வந்து விட்டால் சம்பந்தி வீட்டாரெல்லாம் நான் முந்தி நீ முந்தி என்று பந்தயம் போட்டுக்கொண்டு சாப்பிட்டு விட்டு உங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். கவலை வேண்டாம், காலம் கடத்தாமல் உட்கார்ந்து விடுவோம். இப்படி சொல்லிவிட்டு சுவாமிகள் அங்கும் இங்கும் பரபரப்புடன் போய்கொண்டிருந்தார். பாவம், மணமக்களை அழைத்து வந்தவர் என்ன செய்வார்? உணவருந்த உடன்படுவதை தவிர வேறு வழியே இல்லை. நாங்கள் மூவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கிறோம். ஒரே குழப்பம். இந்த 50-60 பேர் கொண்ட கூட்டத்துக்கு சாப்பாடு போட இங்கே என்ன இருக்கிறது? சமையல் அறையில் வாசலில் எங்களுக்கு உணவு தயாரித்து அந்த பெரியவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த கதவு அரைகுறையாய் சாத்தப்பட்டிருக்கிறது. சில நொடிகளில் சுவாமிகள் அந்த அறையிலிருந்து கதவை திறந்து கொண்டு வெளியே வருகிறார். அந்த பெரியவரை பார்த்து, தயக்கம் வேண்டாம், இருப்பதை தாராளமாக எடுத்து பயன்படுத்துவோம் என்று சொல்லிவிட்டு வேகமாக போகிறார். இதனை கேட்டுக்கொண்டிருந்த எங்களுக்கு எல்லாமே புதிதாக இருந்தது. ஒன்றுமே புரியவில்லை. மெல்ல அந்த பெரியவரை அணுகினோம். இத்தனை பேருக்கும் எங்கே சமையலாகிறது சுவாமி? இதோ இங்கேதான் என்று அந்த அறையை சுட்டி காட்டுகிறார். அத்தனைக்கும் சாமான்கள் காலையில் உங்களுக்காக கொடுத்து அனுப்பினாரே, அதுதான். அதையெல்லாம் தான் எங்களுக்கே போட்டு விட்டார்களே. அதனால் என்ன? இருப்பவர்கள் சாப்பிட புது சாமான்களா வேண்டும்? சமையல் அறைக்கு நம்ம ஆண்டவன் ஒரு முறை வந்து போனால் போதாதா? திருமண கோஷ்டிக்கு விருந்து நடக்கிறது. பரிமாறும் பாணியில் நாங்களும் பங்கு கொள்கிறோம். இந்த பந்தியிலும் நாங்கள் சாப்பிட்ட அதே காய்கறிகள் தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. புதிதாக எதுவும் அங்கு வரவில்லை. பந்தி முடிகிறது. எல்லாருக்கும் விடை கொடுத்து அனுப்புகிறார். எங்களையும் அனுப்பி வைக்கிறார். எங்களுக்கு ஒரே திகைப்பு. 50-60 பேருக்கு தேவைப்படும் உணவை உடனே எப்படி தயாரிக்க முடிந்தது? எங்கிருந்து வந்தன சாமான்கள்? அதுவும் அந்த வதங்கி போன காய்கறிகள் எவ்வாறு பெருகின? சுவாமிகளின் அருட்பார்வையே அத்தனையும் கொண்டு வந்ததுவா? இல்லை, அவரே நடமாடும் அக்ஷய பாத்திரமாக திகழ்கிறாரா? இந்த நினைவுகள் அன்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கும் இனி பூட்டி கொண்டே இருக்கின்றன. வாழ்க குருநாதர் நாமம். இத்தகைய சம்பவங்களை நினைவிற்கொண்டு 1978 அருளாலய கும்பாபிஷேகம் நடக்கும்போது சத்குருநாதர் அருமை பக்தர் வித்வான் க.ப. வேல்முருகனார் ஒரு பாட்டு பாடினார். கும்பாபிஷேகம் என குலவு திருவிழா எங்கும் இம்பர் உலகினில் நல்வாழ்வினிக்க செய்து உடன் நிற்பாய். மடைப்பள்ளி கண்ணோக்கில் மானமுதம் பெருகி வரும் தடைப்படா நெய் முதலா சார வரு நோக்கருள்வாய். இதனுடைய தொடர்ச்சி நாளை